விஷயம் தெரியாமல் சியா விதையை தண்ணீரில் ஊற வச்சிட்டோமே. பாலில் சேர்த்தால் நடக்கும் அற்புதத்தை பாருங்கள். சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து ஜூஸ், ஸ்மிதி, மோர் கலந்து குடிப்பதைத்தான் பலரும் செய்வார்கள். ஆனால் அதையே பாலில் சேர்த்து குடித்தால் கிடைக்கும் நன்மை தெரிந்தால் ஆச்சரியப்படாம இருக்க மாட்டீங்க. செரிமான ஆரோக்கியத்திற்கு சியா விதைகள் பெரும் துணை. இதில் உள்ள அதிக அளவிலான கரையக்கூடிய நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கும். பாலுடன் சேர்த்து கொண்டால் குடலுக்குள் ஒரு ஜெல்லி போன்ற அமைப்பு உருவாகி உணவு எளிதில் செரிமானமாக உருவுகிறது. இதை இரவில் அருந்துவதால் வயிற்று வீக்கம் குறைந்து அடுத்த நாள் காலையில் வயிறு சுத்தமாக இருக்கும். மலச்சிக்கல் அதிகம் இருக்கும் பெரியவர்களுக்கும் எப்போதும் வீக்கம் பிரச்சனையால் அவதிப்படும் இளையவர்களுக்கும் இது இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது. உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சியா விதைகள் அருந்துவது ஒரு நல்ல வழி. பால் புரதத்திற்கும் கால்சியத்திற்கும் மிக சிறந்த மூலமாக இருக்கிறது. அதனுடன் சேரும் சியா விதைகளின் நார்ச்சத்து நீண்ட நேரம் பசியை அடக்குகிறது. இரவில் இதை குடித்து தூங்கினால் அதிக நேரம் வயிறு நிறைந்த உணர்வு இருக்கும். இதனால் இரவு நேர சிற்றுண்டிகளை தவிர்க்க முடியும். மேலும் சியா விதைகள் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக வைத்திருப்பதால் கொழுப்பை எரித்து எடை குறைக்க உதவுகிறது. ஆனால் உடற்பயிற்சி இல்லாமல் சியா விதைகள் மட்டும் சாப்பிட்டால் எடை குறையாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தூக்கத்தின் தரத்தையும் சியா விதைகள் மேம்படுத்துகின்றன. இதில் இருக்கும் டிரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் உடலில் செரட்டோனின் மற்றும் மெலோட்டோனின் ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. இந்த ஹார்மோன்கள் தான் நமக்கு நல்ல மனநிலை, ஆழ்ந்த தூக்கம் அளிக்கின்றன. பாலில் இயற்கையாகவே இருக்கும் கால்சியம் நரம்புகளை தளர செய்கிறது. அதனுடன் சியா விதைகள் சேரும் பொழுது நரம்பு மண்டலத்தில் ஒரு அமைதியான தாக்கம் ஏற்பட்டு தூக்க குறைபாட்டால் அவதிப்படுபவர்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கிறது. எலும்புகளுக்கும் பற்களுக்கும் சியா விதைகள் ஒரு வரம். பாலில் ஏற்கனவே கால்சியம் நிறைந்திருக்கும். அதனுடன் சியா விதைகளில் இருக்கும் பாஸ்பரஸ், மெக்னீசியம், துத்தநாகம் சேரும் பொழுது எலும்பு அடர்த்தி அதிகரிக்கிறது. இது குறிப்பாக வயதானவர்களுக்கு எலும்பு பலவீனம் வராமல் தடுக்கிறது. குழந்தைகளுக்கு வளர்ச்சி காலத்தில் இது எலும்பு வளர்ச்சிக்கும் பற்களின் வலிமைக்கும் உதவுகிறது. பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க சியா விதைகள் பயன் தருகின்றன. இதயத்தின் ஆரோக்கியத்திற்கும் சியா விதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்கின்றன. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இருதய நோய்களை தடுக்கிறது. இரவில் பாலுடன் சியா விதைகளை உட்கொள்வது உடலின் வீக்கத்தை குறைத்து இரத்த நாளங்கள் சுத்தமாக இருக்க உதவுகிறது. இதனால் இதய கோளாறுகள் ஏற்படும் அபாயம் குறைகிறது. தொடர்ச்சியாக சியா விதைகள் உட்கொள்பவர்கள் இரத்த சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று பல ஆய்வுகளும் கூறுகின்றன. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு அவசியம். தினசரி 1 அல்லது 2 ஸ்பூன் அளவிற்கு மேல் சியா விதைகளை எடுத்தால் அது பக்க விளைவுகளை தரக்கூடும். அதிக நார்ச்சத்து காரணமாக வயிற்று வலி, வாயு, மலச்சிக்கல் மோசமாதல் போன்ற பிரச்சனைகள் வரும். சிறுநீரக பிரச்சனையோ குறைந்த இரத்த அழுத்தமோ இரத்தத்தை மெல்ல செல்லும் மருந்துகளை உட்கொள்ளும் நபர்களோ மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் இதனை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனால் சூப்பர் ஃபுட் என்றாலும் அளவோடு சாப்பிட்டால்தான் அளவோடு நாம் இருக்க முடியும். அது நம் உடலை ஆரோக்கியமாகவும் வைக்க முடியும்.